நம்ம முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் ராஷ்டிரபதி பவன் ஜனாதிபதி மாளிகை பதவி ஏற்ற உடனே உள்ள நுழைகிறாரு. வாயிற்காவலர் ஓடி வந்து காலில் கிடந்த செருப்பை கலட்டுறாரு. ஏன்னு கேட்டார். ஐயா என் வேலை தொடச்சிட்டு வைக்கிறேன், நீங்கள் வரும்போது கொடுக்குறேன் மாட்டிக்கங்க. அவர் சொன்னார், இது ஒரு வேலையா, இதை நான் செய்ய மாட்டேனா, வச்சுப்பா உனக்கு வேலை இல்லைன்னாரு. அவருக்கு ரொம்ப வருத்தம். வந்தது வருமுன்னு என் வேலையை தொலைச்சிட்டீல, உன் வேலை போகலை, நீ என்ன பண்ணுற, போய் இந்த ஜனாதிபதி மாளிகை முழுவதும் போய் தண்ணி ஊற்று, மரஞ்செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுனார். 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஜனாதிபதி பதவி முடிஞ்சிருச்சு. ஐயா அந்த ஜனாதிபதி மாளிகையிலேருந்து வெளியில் வர்றாரு கையில் 2 பெட்டியோட. அன்னைக்கு தண்ணி ஊற்ற சொன்ன அந்த பூவாளியோட அந்த தம்பியை வர சொன்னார். தம்பிங்க வாங்க, இந்த பொட்டியை கழுவிட்டு எடுத்து மகிழுந்தில் வைங்கன்னார். அவர் சொன்னார், ஐயா பொட்டிகள் எதாவது இருந்து நனைஞ்சு போயிருமே, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கழுவிட்டு எடுத்து வைங்க. கழுவி எடுத்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, எதுக்கு யா கழுவ சொன்னீங்கன்னு. இந்தியாவினுடைய முதல் குடிமகன், ஜனாதிபதி என்ற உயர்ந்த பதவியில் இருந்த நான் என்ன வேணாலும் செய்திருக்கலாம் இல்லையா? ஆனால் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஆகிய நான் பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து அப்துல் கலாம் போனாரு. எப்படி போனாரு? ஒரு தூச கூட எடுத்துக்கிட்டு போகலன்னு இந்த உலகம் சொல்லணும். அதுக்கு தாண்டா கழுவி வைக்க சொல்றேன்னு. முடியுமா? இருக்கா இன்னைக்கு நிலைமை? ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதி மன்னர் விஜய ரங்கநாத சேதுபதி மன்னர் அழகா 2 பொம்பளை பிள்ளைய, மூத்தவ சிவகாமி நாச்சியா, இளையவ ராஜலட்சுமி நாச்சியா, 2 பிள்ளைகளும் பெரிய பிள்ளையான கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் கூட பிறந்த தங்கச்சி மையன் தண்டபாணி தேவர் கூப்பிட்டு சொல்றாரு, இளைய மகள்கிட்ட உன்னை கட்டி கொடுக்கணும் மாமாவுக்குன்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற? அப்ப சொன்னா, அப்பா நம்ம அக்கா சிவகாமி தான் மாமா விரும்புறா, கட்டி கொடுங்க. 2 பேருக்கும் ஒரே பொண்ணு, 2 பொம்பளை பிள்ளைய ஒரே மாப்பிள்ளை கட்டி வச்சார். ராமேஸ்வரத்தில் குடும்பம், ராமநாதபுரத்தில் சமஸ்தானத்தில் மன்னர். மாப்பிள்ளைக்கு சொன்னார், எதுவாக இருந்தாலும் வந்து ஏதாவது தகவல் சொல்லி அனுப்புங்க. அங்கே இருந்தார். இப்போ ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு போகணும்னா அந்த காலத்தில் பாலம் கட்டலை, படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். கொஞ்ச நாள் கழித்து மருமகன் தண்டபாணி தேவர் இந்த படகுல போகிற வர ஆளுகளுக்கிட்ட ரொம்ப அழகாக 25 பைசா பராமரிப்பு செலவுக்காக, ஆலய பராமரிப்பு செலவுக்காக வசூல் பண்ண சொன்னார். இது நடைமுறையில் வந்துருச்சு. ஒரு நாள் வடக்கேருந்து ஒரு அந்தனர் வந்தார். அவர் வந்து படகுல ஏறி உட்கார போனார். காசு கேட்டாங்க, காசு இல்லைன்னாரு. காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விட்டாங்க. ரொம்ப கவலைப்பட்டார். காசு இல்லைன்னா கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்களே, அக்கறையில் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள், இக்கரையில் நம்ம அக்கறை இருந்தும் பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த நாடு யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு விசாரிச்சாரு. ராமநாதபுரம் சமஸ்தானம் நேராக அரண்மனைக்கு போனார். மன்னரை பார்த்தாரு. மன்னா, நான் வடக்கேருந்து வர்றேன், காசியிலேருந்து, என்கிட்ட காசு இல்லை, 25 காசு, என்னை இந்த படகுல கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட சொல்லுங்க, நான் ஜாமி கும்பிடணும்னாரு. மன்னருக்கு இப்போ தான் காதுக்கு தெரியுது. என்னையா சொல்கிறாருன்னு கேட்டார். உங்கள் மாப்பிள்ளை 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்ல கோவம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்டா இதை முதல்ல சொல்லலைன்னாரு. நாங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் மாமனார், நாங்கள் உங்கள் மருமை அவர், இதுக்கடையில் நாங்கள் அப்படி தான் கெட்டது. சொந்த பந்தம் ஜாதி ஜனம் மச்சா மாமே அப்படி தான் போச்சு. ஆனாலும் மருமகன் எதிர்பார்க்கல. உடனே தன்னுடைய மருமகன் தண்டபாணி தேவரை கைது பண்ண உத்தரவு போடுறாரு. தண்டபாணியை கைது பண்ணி குற்றவாளி கூண்டில் தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் போகுது. பதறி போன அக்காவும் தங்கச்சியும் பல்லக்கில் புறப்பட்டு ராமநாதபுரம் நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே விசாரணை தொடங்குது. குற்றவாளி மருமகன், நீதிபதி மாமனார் கேள்வியை தொடங்குறாரு. உன் மேல குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட நீ வசூல் பண்ணதாக 25 பைசா. நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம், மறுப்பே சொல்லலை, ஆமான்னார். இப்போவெல்லாம் கேட்டு பாருங்க, 1000 சத்தியம் பண்ணுறேன். 50,000 பேருக்கு என்னென்ன பண்ணுற, கோயிலே பிடுங்கி அடிச்சிடுறாங்க இல்லைன்னு. நான் பண்ணலை, கூட இருந்தவன் எவனோ பண்ணிவிட்டேன், எனக்கு தெரியலன்றுவேன். ஆனால் அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டாரு. அடுத்த வினாடியை தீர்ப்பு சொல்றாரு. நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருப்பேன். நீ செய்தது சிவனுக்கே துரோகம், அதனால உனக்கு மன்னிப்பு இல்லை, மரண தண்டனை என்று தன் மருமகனுக்கே தீர்ப்பு சொல்லிட்டாரு. மருமகன் தலையை வெட்டியாச்சு. தகவல் அக்கா முன்னால் வந்தவள்கிட்ட போய் சொல்கிறாங்க, சிவகாமி கிட்ட, உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் அப்பா தண்டனை கொடுத்து தலையை வெட்டிட்டாருன்னு. அவ்வளவுதான். அந்த நேரமே பல்லக்க கீழே இறக்க சொல்லி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டாதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். தங்கச்சிக்கு தகவல் தெரியுது, அவளும் பல்லக்க இறக்கி அங்கனே தீ மூட்டி அங்கனே உயிர் விட்டா. அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் தீக்குளிச்சு இறந்த இடத்திலே அவங்க அப்பா விஜய ரங்கநாத சேதுபதி மன்னர் மடங்கட்டி சோறு போட்டாரு. அதுதான் அந்த பேரு. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம்னா, புருஷன் இல்லைன்னா வாழ முடியாத காலம் இருந்தது. அதனால 2 பெண்களும் தீக்குளித்தார்கள். ஆனாலும் 2 பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை கூட சிந்திக்காமல் தன் தகப்பனார் இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியம் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜய ரங்கநாத சேதுபதி மன்னருடைய பெருமையை என்னவென்று சொல்வது? சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு ராமேஸ்வரம் போனா அக்கா மடம் இறங்குங்க, தங்கச்சி மடம் இறங்குங்க அப்படின்னு சொல்றான். அக்கா மடமும் தங்கச்சி மடமும் அங்கே இருக்கான்னு பாத்தியா? யாராவது மடம் இருக்கா அந்த இடத்துல? மடமும் இல்லை, மரமும் இல்லை, மடப்பயிலுக வெட்டிட்டாங்க. சரி, யாராவது உணர்வு உள்ள நீங்க எங்களுக்கு வரலாற்று சின்னம் மடம் வேணும் கட்டி வைங்கன்னு இனிமேலாவது கேட்டு அதை பெற வேண்டும். வரலாறு மிக முக்கியம். ஆகையினால் பழிச்சுன்னு துளக்க வேற புதிய போச்சு.
நாடக கலை என்பது வெறும் நடிப்பு மட்டுமல்ல, அது மேடையில் மனித உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் ஒரு உன்னதமான கலை. தங்கள் திறமையால் மேடையை ஆளும் நாடக கலைஞருக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். AKR பிரதர்ஸ், கே பெருமாள், எம் மகேஷ் அன்பளிப்பு 501. மரியாதைக்குரிய அன்பு உள்ளங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கம்.